பின்னாடி ஃபுல்லாக போட்ஸு நான் எங்கே நின்றுருக்கேன், போட்டோட அந்த மொனை இருக்கு. பீஜம் போடு உடச்சில்ல பிஜிஎம் போட. காஷ்மீரை பற்றி சொல்லணும்னா மீன் மார்க்கெட்டு அவ்வளோதான். நைட்டு ஃபுல்லாக இயங்கும், காலைல ஃபுல்லாக இயங்கும். வெட்டும் போது எவ்வளோ பிரெட் தெரியும் பாருங்கள். அந்த பிரெட்லேயே நமக்கு தெரிஞ்சுக்கலாம் மீனோட ஃப்ரெஷ்னஸும். 50 ரூபாய்க்கும் மீன் வாங்கலாம், 5 லட்ச ரூபாய்க்கும் மீன் வாங்கலாம். மசாலா போட்டு அதை வந்து சமைச்சாச்சு. மீன் குழம்பு, மீன் வறுவல், அது ஸ்வீட்டு, அவ்வளோதான். ஸ்வீட்டாக இருக்கும். கறி வந்து கம்மியாக செம்ம ஃபீலாக வருது. பார்த்துருப்பீங்க மீன் வாங்கினது, அதை வந்து கட் பண்ணது எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. இப்போ வீட்டில் எடுத்துகிட்டு வந்து அதை வந்து ஃபுல்லாக மசாலா போட்டு அதை குளிப்பாட்டி அதுக்கிட்ட பாகமொழிக்கு கேட்டு அதை வந்து சமைச்சாச்சு. மீன் குழம்பு, மீன் வறுவல், அது ஸ்வீட்டு, அவ்வளோதான். ஸ்வீட்டாக இருக்கும். ஓகேவா? நான் சாப்பிட்டு எப்படி இருக்கு சொல்கிறேன். மாங்காய், அந்த கொடுவா மீன் தலை போட்ட மீன் குழம்பு, அந்த கொடுவா மீன் வறுவல் எப்படி இருக்குது சாப்பிட்டு சொல்கிறேன். மாங்காய் நான் யூஸ்வலாக சாப்பிட்றது கிடையாது. அந்த மாங்காய் வாசம் இருக்கும் எனக்கு. ஆனால் அந்த குழம்புல இருக்க மாங்காய் வந்து அது பிரியப்பட்டு சாப்பிட்றது அப்படி கிடையாது. எப்பயாச்சும் அப்படியே ரொம்ப ரேராக அந்த மாதிரி. மீன் குழம்பு ஃபஸ்ட்டு மீன் குழம்பு மட்டும் சாப்பிட்றேன். அப்படி இருக்குது. மீன் குழம்பு அந்த மீனோட வாசத்தோட அதில் எண்ணெய் மிதக்குது. எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொடுவா மீனில் ஆக்சுவலாக கொழுப்பு இருக்கும். அந்த ஃபேட்டில் நல்லா குக் ஆகும்போது அதோடு சேர்ந்து அந்த ஆயில் கண்டென்ட்டோட குக் ஆகும்போது ஒரு மாதிரி பயங்கரமாக அந்த டேஸ்ட் இறங்கும் அந்த மீன் குழம்புக்குள்ள. எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் அரைச்சி போட்டு மீன் குழம்பு செய்வோம். புளி குழம்புல தேங்காய் அரைச்சி ஊற்றி அப்படி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் மீன் குழம்பு. இந்த மாதிரி அந்த கொடுவா மீன் டேஸ்ட் இறங்கியிருக்கு. ப்ளஸ் மாங்காவோட புளிப்பு இந்த மாதிரி கலந்து அப்படி இருக்குது. இந்த மீன் தலை இருக்குது. இந்த மீன் தலை இருக்கு இல்லையா, கறி வந்து கம்மியாக இருக்கும். அந்த கம்மியாக கறி இருக்கிறதுல வந்து ஃபுல்லாக அந்த ஃபேட்டோட கலந்த மாதிரி டேஸ்ட் இருக்கும். அது மட்டும் சாப்பிட்டு காட்டுறேன். ஸ்பாஞ்சியாக இருக்குது. அது இதில் அந்த மீனுக்கான ஒரு வாசனை இருக்கும்ல, அந்த வாசனை இருக்குது. அந்த கொடுவா மீனுக்கான கொழுப்பு வாசனை இருக்கும், அதுவும் இருக்குது. அதோட சேர்ந்தும் போது ஒரு மாதிரி அசம்ப ஃபீலாக வருது. அதுவும் அந்த மீன்லையாக இருக்கட்டும், சிக்கன் எந்த கறியாக இருந்தாலும் அந்த எலும்போடு இருக்கும்போது ஒரு டேஸ்ட் இருக்கும். அந்த மீனாக இருக்கட்டும், அந்த ஃப்ரெஷ் வந்து இப்போ லெக் பீஸ் பார்த்தீங்கன்னா, லெக் பீஸ் எதுக்கு தெரியுமா அவ்வளோ டேஸ்ட் ஆகும். அந்த எலும்போடு சேர்ந்து அது குக் ஆகும். அதுக்கு குக் ஆகும்போது அதில் இருக்க ஜூஸஸ் எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். அது எக்ஸ்ட்ராக்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே வாயிலேருந்து எச்சி ஊறுது. அப்படி இருக்குது சாப்பிடும்போது. மீன் வறுவல் என்னால் தாங்க முடியல. அந்த பிளேட்டை நான் ஷூட் பண்ணி இருக்கும்போதே எடுத்து கடிச்சிட்டேன். அந்த அளவுக்கு ஒரு டெம்டிங்காக இருந்துச்சு. ஒரு செவன் வறுத்துருந்தாங்க. மசாலா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி புதுசாக மசாலா இருக்குது. நார்மல் இஞ்சி பூண்டு மசாலா, மிளகாத்தூள் போட மசாலா தான். அப்படி கேக்கு மாதிரி இருக்குது. அப்படி துண்டுது. அது பார்த்தீங்களா, இதெல்லாம் பயங்கரமான பீஸு. அந்த அந்த ரவுண்டாக இருக்கா, அப்படியே அந்த ரவுண்ட்லேருந்து அந்த கேக் மாதிரி இருக்க சென்ட்ரு பீஸாக பிச்சிருக்கும். ஃபஸ்ட்டு அந்த மசாலா மேலே இருக்கும், கீழே இருக்கும். ஓகேவா? சென்டரில் அந்த மீன் உட்காந்துட்டு இருக்கும். இதை வந்து நம்ம இப்போ வாயில் உட்கார வைக்கணும். ஓகேவா? ஃபீல் பண்ணுறோம். மீன் குழம்பு, மீன் வறுவல் ஃபீல் பண்ணுறோம். ஓகேவா? மீன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த சிவசேசம் வந்து அந்த ஃப்ரையாக இருக்கு இல்லையா, இப்போ தவா ஃப்ரை தான் பண்ணியிருக்காங்க. பெரட்டி போடும்போது அந்த மசாலா அங்கங்கே ஒட்டின அந்த தவாவில் கொஞ்சம் ஒட்டிக்கும். அந்த எண்ணெயோட அந்த ஃபீல் அந்த மீனில் போய் ஒட்டும். அந்த மசாலாவோட அந்த எண்ணெய் வறுக்கும் போது அது மேலே கீழே அது வந்து உட்காந்து அது வாயில் உட்காரும் போது அந்த மசாலா மேலே இருக்க மசாலா நெஞ்சு வாய்க்குள்ளே போகும். அந்த ஃப்ளெஷ்ஷு தனியாக வாய்க்குள்ளே போகும். அந்த மீனோட டேஸ்ட் இருக்கு இல்லையா, ஒரு சில விஷயத்துக்குலாம் ஃபீல் மட்டும் தான் பண்ண முடியும், சொல்லவே முடியாது. அந்த மாதிரியான விஷயம் இது பயங்கரம்.
பாருங்க ஐயோ பயங்கரமான ஒரு பீஸ் மாட்டிருக்கு பாருங்க, எப்படி இருக்கு தெரியுதா? அப்படியே அந்த ஒரு மாதிரி அந்த அதான் மேலே இருப்பாங்க நான் சொன்னேன் இல்லையா, சிவ மேலே சென்டரில் அந்த மீனோட இது அப்படியே அந்த தவா ஃப்ரை ஆகும்போது அது அப்படியே ஃபுல்லாக அந்த மசாலா அரைகுறையாக பட்டு திருப்பி இருப்பாங்க. அதோடு சேர்ந்து அப்படியே அந்த சாண்ட்விச் லேயர் மாதிரி இருக்கு பாருங்க. மீன் வாசனை அழகாக இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா இந்த தலை மீன் வந்து கொஞ்சம் மாங்காய் அந்த மீன் குழம்பு வாசம் இருக்க கொஞ்சம் சாப்பாடு, அப்புறம் மீன் வறுவலேருந்து அந்த மசாலா இருக்குல்ல அது கொஞ்சம் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகி ஒரு சைடில் மசாலா இருக்குது அதை வந்து ஃபுல்லாக பிரட்டி அதை வாய்க்குள்ள வைக்கும்போது இது பாருங்க சாப்பாடு இருக்கா. பெரட்டின மீன் குழம்புல அந்த மாங்காய் அந்த கொடுவாவோட ஃபுல்லாக அந்த ஃபேட்டாக இருக்குண்ணா மீன் குழம்பு. ஓகே, கொஞ்சம் புளிப்பு கம்மியாக கொஞ்சம் காரம் தூக்கலாம் அந்த மாதிரி இருக்க மீன் குழம்பு. அதில் வந்து அந்த நான் சொன்னீங்க அதில் இருக்க அந்த தலையோட மீன் பீஸு ப்ளஸ் வந்து அந்த மீன் வறுவலில் கொஞ்சம் ரோஸ்ட்டு அந்த சைடு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரோஸ்ட் ஆகிருக்கு அந்த பீஸு. இப்போது இது என்ன ஆகும்னா வாய்க்குள்ளே போயிடுச்சுன்னா இந்த மீன் குழம்பு அந்த புளி வாசனை ஒரு சைடு அப்படி ஸ்ப்ரெட் ஆகும், இன்னொரு சைடு அந்த காரம் அந்த ரோஸ்டான காரம் இருக்கும் அந்த மீனில் அது ஒரு மாதிரி ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்கடுத்து அந்த மீன் ஃபுல் அந்த ஃப்ரெஷ்ஷியாக இருக்கும் இல்லையா அந்த தலை மீன் குழம்புல இருக்கிறது அது இந்த மூணுமே சேர்ந்து ஒரு அந்த ஃபுட்பால் கோல் அடிக்கிற மாதிரி வாய்க்குள்ள இப்போ போகும் பாருங்க. ஐயோ இல்லையா அந்த ரோஸ்டான பீஸில் இருக்க காரம், இந்த புளி மாங்காய் புளி போன மாங்காய் குழம்பு குழம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம் மிக்ஸ் பண்ணலாம், கொஞ்சம் மிக்ஸ் பண்ண அப்போ அந்த ஃப்ளெஷ்ஷோட அந்த டேஸ்ட் வந்து அது கடிக்கும் போது அந்த ஃப்ளெஷ்ஷோட டேஸ்ட்டோட அந்த சாப்பாடு அது மென்னும் போது அப்படியே பஸ்ட் அவுட் ஆகும் முகத்தில். ஆஹா சூப்பர் ஃபீலிங்க, சூப்பர் சண்டேங்க இன்னைக்கு. அப்படியே அந்த போய் மீன் வாங்கிட்டு வந்து இதுமாதிரி சாப்பிட்டு ஃபீஸ்ட்டை பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம். மாதிரி நான் சாப்பிட்டேன் கொஞ்சோண்டு பயங்கர ஸ்வீட்டாக இருந்துச்சு. இந்த மீனமா சேமியாவில் செய்வாங்க அந்த ரோஸ்டான அந்த சேமியாவில் வந்து செய்யும்போது என்ன ஆகும், அது பால் டெக்ஸ்சர் இல்லையா ஃபுல் திக்கான பால் யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் கோவா அண்ட் மில்க் மேட் யூஸ் பண்ணியிருக்காங்க, அது கண்டன்ஸ் மில்க் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக அந்த கண்டன்ஸ் மில்க்கு ப்ளஸ் அந்த கோவா அப்படிலாம் க்ரீம் யூஸ் பண்ணி தெரியும். இது மூணில் ஏதாச்சும் ரெண்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ரோஸ்டான சேமியா கூட அதை வந்து அப்படியே பாயில் பண்ணி விட்டுருக்காங்க. அது அப்படியே நான் டெம்ப்டாக ஆக முடியல, அப்படியே சாப்பிட்டேன். அப்படியே முந்திரியோட அந்த பாலோட டெக்ஸ்சரோட சாப்பிட்டேன், பயங்கரமாக இருக்காது. பாருங்க உங்களுக்கு எவ்வளோ க்ளோஸாக தெரியுதுன்னு தெரியல. முந்திரி இருக்கா, இது வந்து முந்திரி இருக்குது. அந்த பாலோட டெக்ஸ்சர் பாருங்கள் எவ்வளோ திக்கான டெக்ஸ்சர் பாருங்கள். ஒன்று அந்த பால்கோவா ப்ளஸ் கண்டன்ஸ் மில்க்லாம் இருக்கணும், அப்படி இல்லைன்னா க்ரீமு ப்ளஸ் அந்த இது கண்டன்ஸ் மில்காக இருக்கணும். ப்ளஸ் அந்த ரோஸ்டடான சேமியா அந்த ப்ரௌனிஷான சேமியா தெரியுது, அந்த வெள்ளை கலரில் அப்படியே அந்த மறைஞ்சி ஒளைஞ்சி அது பார்க்குறது பாருங்க ரோஸ்டட் சேமியா. இது வந்து என்ன ஆகும்னா வாய்க்குள்ளே போகும்போது இந்த ரோஸ்டடான சேமியா அந்த பர்ன் ஃபீல் அங்கே எங்கேயோ ஒரு பர்ன் ஃபீல் கொடுக்கும். ஸ்வீட்டான அந்த க்ரீமியான டெக்ஸ்டரோட மில்க் இருக்கு இல்லையா, அது வந்து ஸ்வீட்னஸை கொடுக்கும். அதோட அந்த முந்திரி வந்து நாக்கில் நிற்கும். அப்போ அதை கடிக்கும் போது மூணு சேர்ந்து செம்ம ஃபீலுங்க. சண்டே ஃபீஸ்ட் பயங்கரம். அந்த காஷ்மீரில் மீன் வாங்க பார்த்துருக்கீங்க, எப்போவுமே மீன் வாங்கி சாப்பிடுவீங்களா அப்படின்ற மாதிரி கிடையாது. மீன் வாங்கினா வீக்லி ஒன்ஸ் அந்த மீன் வாங்க தான் செய்வோம். ஆனால் வந்து இது வந்து காஷ்மீருக்கு போயிட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பிளான் இருந்துச்சு. அதனால் அங்கே போயிட்டு மெயினாக வாங்கி இன்றைக்கி சமைச்சி சாப்பிட்டது அந்த மாதிரி பயங்கர சாட்டிஸ்ஃபைடான மீல் இன்னைக்கு. அந்த ஃபிஷ் ஃப்ரை அந்த அங்கே போய் மார்னிங் தூக்கத்தை விட்டு போய் அந்த சுற்றுறதுக்கு அந்த ஒர்த்தாக ஃபீல் பண்ணும். சில சண்டே இருக்கும் நமக்கு, ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அந்த சண்டே தெரியும். என்னடா இது சண்டே வரும் போரிங்காக போச்சு சொல்லிட்டு ஃபேமிலியோடு போயிட்டு மார்னிங் டிஃபன் வந்து நார்மலாக டிஃபன் சாப்பிடுவாங்க.
அப்புறம் அந்த அந்த மதியானம் சிக்கனோ மட்டனோ மீன் ஏதாச்சும் ஒன்று நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். ஐயோ இதை வந்து வாங்கி கொடுத்துட்டு ஐயோ சமைச்சிட்டு இருக்கியா அது மதியானம் நம்ம சாப்பிட போகிறோம் அந்த ஃபீலோட கொஞ்சோண்டு சாப்பிட்ட டிஃபனோட அது காத்துட்ருப்போம். அதுக்கு தான் அது அந்த ஃபீஸ்ட்டாக வரும். அதோடு அது சாப்பிடும்போது இந்த மாதிரி பயங்கர அந்த சண்டேவாக அதுக்கு அந்த சாப்பிட்டு அது மட்டும் ஒரு நல்ல மீன் அமைஞ்சிச்சுன்னா நிம்மதியான தூக்கம் வரும் எதுவும் யோசிக்காமல். இதெல்லாம் சேர்ந்துச்சுன்னா இந்த விட பயங்கரமான சண்டே. அவ்வளோதாங்க. See you soon. பார்க்கலாம்.